இந்த உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அதுக்கு இடையில எதுங்க திருமூலர். அவர்தான் சொல்லுவாரு, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறப்படம் விஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்த்தும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் பாட்டு பாடுறார். எதுக்காக நான் சாப்பிடணும் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நானு இந்த உயிரானது சில விஷயங்களை நினைக்குது, ஆத்மா சில விஷயங்களை நினைக்குது. என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் நினைக்கிற அந்த விஷயத்தை செயல்படுத்துகின்ற ஒரு கருவி யாருன்னு கேட்டா இந்த உடம்பு. அப்ப நான் என்ன நினைக்கிறேனோ, மற்றவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறேன், மற்றவங்களுக்கு நல்வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த நினைப்பதை எல்லாம் செயல்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உடம்பு. அதுக்காக எனக்கு உதவி செய்யுது அந்த உடம்பு, அதுக்காக நான் இந்த உடம்புக்கு சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கேன். அவருடைய நோக்கம் பாருங்க, நான் இந்த பூமியில ஒரு உயிராக இருந்த நான் ஒரு உடலாக வடிவெடுத்து வந்திருக்கிறேன். அப்ப இந்த உயிர் செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளமா இருக்கிறது, ஆத்மா செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளமா இருக்குது. அதுக்கு உறுதுணையாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உடம்பு. அந்த உடம்பு போயிடுச்சுன்னா அந்த உயிரை வச்சுட்டு நம்ம எதுவும் செய்யவே முடியாது. அவங்க படத்துல கூட நம்ம நிறைய பார்த்துட்டோம். வெறும் ஆவி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பக்கத்துல தன்னுடைய குழந்தை அழுதுகிட்டு இருக்கோம், போய் துடைக்கலாம்னு நினைப்பாங்க, துடைக்கவே முடியாது. ஏன்னா உயிர் மட்டும் தான், அதாவது ஆவி மட்டும் தான் இருக்காங்க, அதனால இது பண்ண முடியாது. அந்த ஆவிக்கு ஒரு உடல் தேவை, ஆவிக்கு ஒரு உடல் தேவை இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு உடல்ல புகுந்துதான் அது தாக்குதலை மேற்கொள்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப நம்முடைய ஆவி இந்த உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த உடம்பு சரியா இருந்தாலும் இந்த ஆவி சொல்லுகின்ற வேலைகள்லாம் இந்த உடம்பு சரியா செய்யும். அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த உடலை வளர்த்து கொண்டிருக்கிறேன் சொன்னாரு. அதில் வருகின்ற ஒரு வாக்கியம் தான் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற ஒரு கூட்டு சொல்றாரு. அப்ப நம்ம செய்தி எதுக்காக இந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இங்க பாருங்க, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க இயற்கை உணவு திருவிழா இங்கு நடைபெறுகிறது. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இடம் சென்னை தீவுத்திடலிலே 5ஆம் நாள் முதல் 10ஆம் நாள் வரை மாலை நேரத்தில் 6 மணி முதல் 10 மணி வரை இந்த உணவு திருவிழாவானது, இயற்கை உணவு திருவிழாவானது நடைபெறுகிறது. அந்த உணவு திருவிழாவில் கிடைக்கப்படுகின்ற பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்தையும் கார்புள்ளி போட்டு நம்ம எல்லாத்தையும் எழுதிடுறோம். கார்புள்ளி போட்டு எல்லாத்தையும் எழுதிடுறோம். இவ்வளவுதான் செய்தி. என்னது? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க உணவு திருவிழாவானது, இயற்கை உணவு திருவிழாவானது சென்னை தீவுத்திடலில் 5ஆம் நாள் முதல் 11ஆம் நாள் வரை நடைபெறுகிறது. அதுவும் நேரம் பாத்தீங்கன்னா 6 மணி முதல் 10 மணி வரைக்கும், 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. அந்த உணவு திருவிழாவில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா, இந்த உணவுப் பொருள் எல்லாம் வரிசையா கால்குடி போட்டு பத்தியாக எழுதுறோம். அவ்வளவுதான். புரியுதா? மேல இருக்கிற 2 வரியை நீ வாக்கியத்துல அமைச்சது தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா, நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணலாம், அது மொத்தத்தையும் கார்புள்ளி போட்டு எழுதி விடலாம். இவ்வளவுதான். இப்படி எழுதுனா இதுக்கு ஒரு 4 மதிப்பெண் நமக்கு தராங்க. சரியா? எப்படி எழுதணும் மட்டும் தெரிஞ்சுக்க, எழுதுகின்ற முறையை நீங்க துணைவன் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இங்கெல்லாம் எழுத முடியாது, அதெல்லாம் தெரிஞ்சுக்க. இதனுடைய இப்படிலாம் ஒரு வினா இருக்குதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறேன், மொழி பயிற்சிங்க. சரியா? அதுக்கான பயிற்சிகள் நம்ம பிறகு எடுத்துக்க போறோம். ரைட். அடுத்தது பாருங்க, இலக்கிய நயம் பாராட்டுக. நயம் பாராட்டுக இந்த எதிரை மோனையெல்லாம் படிச்சிருக்கேன், கீழ்வகுப்புல படிச்சிருக்கேன். அப்ப இந்த இலக்கிய நயம் பாராட்டுக தனியா ஒரு பாடவெளியில் நம்ம பார்ப்போம். என்னன்னா, எதுகை எப்படி எழுதணும், மோனை எப்படி எழுதணும், முரண், அணி, சந்தம், சுவை, கற்பனை, முன்னுரை, முடிவுரை எப்படி எழுதணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். யாரா வரலையா அந்த பக்கம்? லட்சுமி. ஹரிஷா லட்சுமி சிஎஸ்ங்களா? 3 அவ்வளவுதானா? அபிநயமா காலைல பிரச்சனை போட்டுருமா, மதியம் மட்டும் ஆக்சன் போட்டு. சரியா? அதனால வேண்டாம், மதியம் ஆக்சன் போயிடாங்களா? சரி, அடுத்தது பாருங்க. இந்த பாட்டு நீ ஏற்கனவே படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா தானே? தங்களை மயிலாட தாமரை விளக்கம் தாங்க படிச்சிருக்கியா? ஆமா, கம்பராமேட்டர் முன்னாடி படிச்சுட்டு வந்திருக்கேன். ரைட். இதுல எதுகை மோனை எப்படி எழுதுது அப்படின்னு ஒரு தனியா ஒரு பாடவேலை நமக்கு தேவைப்படுது. அதை நம்ம இப்ப பார்ப்போம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா படித்து சுவைக்க.
விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது, அடடா வண்ணத்து பூச்சி. அந்த செய்தி வந்து நயத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு மலரானது கீழே விழுந்து விடுகிறது, திரும்ப அந்த இடத்துக்கு அந்த மலர் திரும்புகிறது அப்படிங்கிறான். ஆனா மலர் திரும்பாது, அந்த மலர் போன்று இருக்கக்கூடிய ஒரு வண்ணத்து பூச்சி திரும்பி வந்து உட்காருது. இப்ப அதுல இருந்து புறப்படுகின்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அழகு போனாலும் மற்றொரு அழகு அதன் இடத்தை நிரப்பும் என்பது அதன் உட்கருத்து நமக்கு சொல்லியிருக்கான். சரி, இது ஒரு சும்மா படித்து சுவைப்பதற்காக கொடுத்துருக்காங்க, செய்தி தெரிஞ்சுக்கும். அடுத்தது பாருங்க, எண்ணங்களை எழுத்தாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்ணங்களை எழுத்தாக்குக. நமக்கு இங்க கொடுத்துருக்கக்கூடிய செய்தியில என்ன செய்தி நமக்கு விளங்குது? நமக்கு தோன்றுகிற செய்தியை நம்ம எடுத்து எழுதலாம். சரிங்களா? இங்க மரத்தை வெட்டுகிறார்கள். அப்படி மரத்தை வெட்டுவதனால என்னென்ன பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத போறோம். எழுதுங்க, பக்கத்துல எழுதுங்க. மரங்களால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது சொல்லுங்க. மரம் நமக்கு மழை தருகிறது, நிலம் தருகிறது. எழுது, அப்படி எழுது, எழுதுமா. மரம் நமக்கு நிழல் தருகிறது. ஏன்னா முதல்ல எடுத்தோடனே நான் மரத்தை விட்டுட்டு சோர்வா வந்து ஒரே மரத்துக்கு கீழே உட்கார்ந்து விட்டான். எதுக்காக? அந்த நிழல் வேண்டும் என்பதற்காக. மரம் நமக்கு நிழல் தருகிறது. மரம் நமக்கு நிழல் தருகிறது, மரம் நமக்கு மழை தருகிறது. மரத்தால் மண் வளம் காக்கப்படுகிறது. மரத்தால் மண் வளம் காக்கப்படுகிறது. காடுகளை அழித்தால் புவி வெப்பமயமாகிறது. காடுகளை அழித்தால், காடுகளை அழித்தால், காடுகளை அழித்தால், காடுகளை அழித்தால் புவி வெப்பமயமாகிறது. வெப்பமயமாகிறது, வெப்பமயமாகிறது. வெப்பமயமாகிறது. மரங்களை நடுவோம், மழையை பெறுவோம். மரங்களை நடுவோம், மழை பெறுவோம். மரங்களை நடுவோம், மழையை பெறுவோம். அடுத்தது, புதிர்களில் மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடிக்க. இது மாதிரி விடுகதை எல்லாம் நிறைய கேட்பாங்க. தமிழ்ல அது ஏராளமா இருக்கு, இருந்தாலும் நம்ம இங்க ஒரு 2 தெரிஞ்சுக்குவோம். என்ன புதிர் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 எழுத்துக்காரன். நீ சொல்ல போகிற சொல்லு எத்தனை எழுத்துக்காரன்? 5 எழுத்துக்காரன். சரி, அதுல முதல் 2 பாட்டு எழுதுபவரின் பட்டம். முதல்ல இருக்கக்கூடிய 2 எழுத்து பாட்டு எழுதுறவங்களுக்கு, கவிதை எழுதுறவங்களுக்கான ஒரு பெயர். சரி, 2, 3 பசும்பால் என்பதன் பின் இறுதி. பசும்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் இருக்கு, அந்த சொல்லுடைய கடைசி 2 எழுத்து மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது, கடைசி 2 எழுத்தோ மான் இனத்தின் ஒரு வகையாம். கடைசி 2 எழுத்து இருக்கு, அது மான் இனத்தினுடைய ஒரு வகை. சரி, 2, 5 பொருளை விற்க தேவையாம், அது என்ன? பார்க்கலாம், முயற்சி பண்ணுங்க கொஞ்சம். முதல் 2 பாட்டு எழுதுவரின் பட்டம். பாட்டு எழுதுவருடைய பட்டம் என்னப்பா? கவி. ஆமா. அடுத்தது பாருங்க, 2, 3 பசும்பால் என்பதன் பின் இறுதி. நம்ம வந்து ஆவின் பால் அப்படின்னு சொல்லுவோம். நான் கூட சொல்லிருக்கேன், பசுவின் பால். இது ஆவின்னானது பசுவின் பால். ஆ என்றால் பசு, பசுவினுடைய பால். இப்ப என்ன எழுதணும்? கடைசி 2 எழுத்துன்னு இருக்கான், வின். வின் வி இருக்கு, அதனால இன் மட்டும் எழுதுறோம் நாம. 2, 3 பசும்பால் என்பதன் பின் இறுதி. அடுத்தது பாருங்க, கடைசி 2 எழுத்தோ மாநிலத்தின் ஒரு வகையாம். 5 எழுத்துல கடைசி 2 எழுத்துன்னு இருக்காங்க, அப்ப இது கலைமான். அப்படி ஒரு வகை இருக்குது, மாநிலத்துல ஒரு வகை இருக்குது. அப்புறம் 2, 5 பொருளை விற்க தேவையாம். 2, 5 பொருளை விற்க தேவையாம். ஆமா, விலை இருந்தால் தானே பொருளை விற்க முடியும். விலை இல்லைன்னா எப்படி நம்ம விற்கிறது? சரி, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சொல் என்னது?
கவின் கலை அங்க எடுத்து எழுதுங்க. கவின் கலை. அடுத்தது பாருங்க 2. இறுதி 2 எழுத்தோ பழத்தின் முந்தைய பச்சை நிலை. இறுதி 2 எழுத்தோ பழத்தின் முந்தைய பச்சை நிலை. என்னப்பா பழத்தின் முந்தைய பச்சை நிலை? காய். தெரியுது, காய். அடுத்தது பழத்தின் முந்தைய பச்சை நிலை. தமிழ் கடவுளின் முற்பாதியை முதலிரு எழுத்துகள் வைத்திருக்கும். முதலிரு எழுத்தில் வைத்திருக்கும். தமிழ் கடவுளுடைய பெயர் என்னப்பா? அப்ப முதல் 2 எழுத்துக்கள்னா முரு. ரைட். அடுத்தது நடுவிலும் ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓர் எழுத்து ஒரு மொழி என்னங்கிறது நம்ம அடுத்துதான் தெரியும். அதற்கு முன் பொட்டு வைத்த நகரம். அதற்கு முன் பொட்டு வைத்த நகரம் இங்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சேர்த்தால் காயாவான், பிரித்தால் நிலைமொழியில் மரமாவான், 7 எழுத்துக்காரன். அப்ப இங்க என்ன வந்திருக்கோம்? ஒரு எழுத்து ஒரு மொழினா கை. முருங்கை இங்கதானே வருமா? முருங்கை. சரி, இப்ப என்ன சொல்லிருக்காங்க? முருங்கை காய். முதல் பகுதியில என்னவா வருமா? காய் ஆகுமா? அப்போ பிரித்தால் நிலைமொழியில் மரமாவான். மரமாவான் 7 எழுத்துக்காரன் அவன் யார்? இப்ப முருங்கை கூட்டல் காய், முருங்கை காய் அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதுவோம். அப்ப 1 2 3 4 5 6 7. அப்ப 7 எழுத்து என்ன சொல்லி வந்தாங்க? முருங்கை காய். எழுந்து பார்க்கலாம். இங்க முருங்கை காய் எழுது. இது மாதிரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? அது மாதிரி இல்ல இருக்கியா? சரி, இனிமே முயற்சி பண்ணி ஆளுக்கு ஒண்ணு எழுதிடுவாங்க பாக்கலாம். நாளைக்கு ஒண்ணு எழுதியா? ஒன்னே ஒண்ணு தலையாட்டமா? நாளைக்கு ஒண்ணு எழுதி வரியா? ஒன்னே ஒண்ணு எழுதி வரியா? சரி. இந்த மாதிரி எழுத்துக்களை பிரிச்சு போறதா இருக்கணும். ஆமா. ஊருக்கு ஒரே நிலம், ஊருக்கு ஒன்னே ஒண்ணு. அது வந்து ஒரே நேரத்துக்கு காணாமல் போகணும்னா ஏதாவது. ஆமா. ஊருக்கு ஒரே விளக்கு ஒரே நாளில் காணாமல் போகும். ஒரு நாள் மட்டும் காணாமல் போகும். என்னது இது? நானே சொல்லிட்டேன் வேற. சரி, அடுத்தது இது போன்ற புதிர்களை புதிர் கவிதைகளை எழுதி பழகுங்க. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பாதுகாப்பு குறித்து முழக்கத்தொடர்களை எழுதி காட்சிப்படுத்துக. இப்போ பார்த்துக்கலாம். விதைப்பந்து எழுந்திடுவேர், பூமி பந்து காத்திடுவேர். விதைப்பந்து என்னன்னு தெரியுமா உனக்கு? விதைப்பந்து, விதைப்பந்து தெரியுமா? தெரியாது. சரி, இப்ப பாருங்க. இப்ப மழைக்காலங்கள்ல அங்கங்க மரம் நடுங்கிறாங்கல்ல. அப்ப மழைக்காலங்கள்ல மழை நட்டால் தானே அந்த நல்லா முளைச்சிட்டு வரும். அதனால என்ன பண்ண, வெயில் காலங்கள்ல என்ன பண்ணணும், விதைகளை எல்லாம் வந்து ஒரு செம்மண் இருக்குல்ல, மண் உருண்டை உருட்டி அதுக்குள்ள அந்த விதையை வச்சு மூடி காய வச்சிடணும். காய வச்சுட்டு அதை மூட்டையில அள்ளி வச்சிடணும். இப்ப மழைக்காலங்கள் என்ன வருதுதான் அப்படி நம்ம பயணிக்கும் போது அப்படி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படி என்ன பண்ண, மழை காலத்துல அந்த மண் அப்படியே உருட்ட உடனே அந்த இடத்துல அப்படியே சரி போச்சு. அதுதான் என்னது விதைப்பந்து. அப்படி விதைப்பந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டே போகணும். இது மாதிரி எல்லாத்தையும் போடுவாங்களே நம்ம பார்க்கல. நம்ம கூட அந்த மசாலா ஃபுக்கோக்கா கூட நம்ம பார்க்கணுமே. அவர் கூட போகும்போது அப்படி தூக்கி போட்டு போயிருந்தாரு. மசாலா ஃபுக்கோக்கா ஒற்றை வைக்கோல் போட்டு நம்ம பார்க்கும் போது கூட பார்க்கணும். காணொலியில பார்க்கவே இல்லையமா? அவர் வைக்கோல் அத்துக்கிட்டு போது அங்கங்க போய் தூரமா போய் போட்டுக்கிட்டு இருந்தாரு. விதைப்பந்து. ஆமா. அப்ப அந்த மாதிரி பல மாவட்டங்களில இந்த குடிசை தொழிலாளர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதெல்லாம் பண்றாங்க. நிறைய விதைகளை போட்டு 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 சமூக சேவையாக காடுகளை வளர்க்கின்ற ஒரு வேலையாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த விதைகளை கொண்டு போய் அங்கங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போட்டு போயிருங்க. அது செடி முளைக்கும். ஏதாச்சும் நட்டுருக்கியா வெளியில? எங்கேயாச்சும் வீட்டுக்குள்ள நட்டதால வெளியில என்ன போய் நட்டுருக்கியா? யாராச்சும் ஒருத்தர் எங்க நட்டுருக்கேன்? ரோட்டு ஓரத்துல நட்டுக்கிறியா? வந்துருதா மரம்? எங்க வந்துருதா? எங்க எந்த இடத்துல நட்டின? எந்த ஊர்ல நட்ட? கச்சமங்கலத்தியா? கச்சமங்கலத்துல எந்த இடத்துல சொல்லு? டிரைவிங் லைசன்ஸ் பக்கத்துலயா? ரோட் ஓரத்துல நட்டுருக்கியா? சரி, என்ன மரம் நட்டுருக்கா? அது தெரியலையா? வேப்ப மரமா? நல்லது. வாழ்க்கை சொல்லுமா அந்த பிள்ளைக்கு? நட்டுருக்காங்க. வேப்பமரம் நட்டு வளர்த்துருக்காங்க. வேப்பமரம் நட்டாவே கட்டாயம் வந்துடும். அது எல்லாம் எவ்வளவு வெயில் காலத்தையும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஏப்ரல் மே மாதங்கள்ல பார்த்தோம்னா எல்லா மரங்களும் பட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டத்துல 2 மரம் மட்டும் பச்சுன்னு இருக்கும். என்னென்ன மரம் சொல்லுங்க? வேப்ப மரம், புங்க மரம். இந்த செடிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மரம் புங்க மரம். அந்த புங்க மரமும் வேப்ப மரம் மட்டும் தான் பச்சுட்டு இருக்கோம். மத்த எல்லாமே காஞ்சி போய் அப்படியே நின்றுட்டு இருக்கோம். உயிரை வந்து கையில பிடிச்சிட்டு எப்படா பார்த்துக்கிட்டு. ஆனா இந்த 2 மரம் மட்டும் போட்டா பச்சுன்னு இருக்கும். அந்த இடத்துல துளி விட்டு பசுமையா வளர்ந்து
ரைட். அதனால இந்த பூமி பந்தை நாம காப்பாற்றுவதற்கு விதைப்பந்து நாம எரிந்திட வேண்டும். சரி, சிட்டுக்குருவிக்கு கொஞ்சம் அரிசியிடு, உலக உயிர்களுக்கு உன் கருணை. இந்த பழைய புத்தகம் வச்சிருக்கியா? சிட்டுக்குருவி படம் வச்சிருக்கியா? கொடு. பழைய புத்தகம் தானா? இதை வச்சுதான் போட்டிட்டு இருக்கியா? எப்ப புது புத்தகம் வாங்க போற? இந்த மாதிரி குருவி பாத்திருக்கியா? என்னமா இந்த குருவி போய் தெரியலன்ற நீ பாரு, பார்த்தா தெரியாது, குருவி பார்த்தா தெரியும். வீட்டுல பாத்திருக்கியா அந்த குருவியா? எங்க பாத்திருக்கியா? வீட்டுல பாத்திருக்கியா? இது காட்டுல நீ பார்க்கவே முடியாது. இந்த குருவிய அடிச்சு விடாது, ஏதாச்சும் இது காட்டுக்குருவி கிடையாது, வீட்டுக்குருவின்னு பேரு. சிட்டுக்குருவி தான், ஆனா மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி மட்டும் தான் இருக்கும் அந்த குருவி. சரியா? ஆனால் இந்த குருவி இப்ப அழிஞ்சிட்டு வருதுன்றதுனாலதான் அந்த 2.0 படமே வந்துச்சு. எதனால அப்படின்னு கேட்டா, இந்த ரேடியோ மின்காந்த அலைகள், அந்த செல்போன் கதிர்வீச்சு அதிகமாக இருப்பதனால இந்த குருவிகளால வாழ முடியல. அதனால இது அழிஞ்சு போயிட்டு சொல்லிட்டு அந்த சலீம் அலி அப்படிங்கிறவர் தான் இந்தியாவின் பறவை மனுஷன் கிடைக்கிறாங்க. அவர் இந்த பேர்ட் மேன் யாரு? சலீம் அலி. அவர் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். நாம அவர் தான் வில்லனாக கருதிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பறவை அவர் தான் பார்த்தீங்கன்னா பக்ஷிராஜன், பக்ஷிராஜா இல்லையா? அவர் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். எந்த உயிரினை அழிக்க கூடாதுன்னு அவர் தான் போராடிட்டு இருந்தாரு. உண்மையாக வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதன் யார் தெரியுமா? சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுவோம் யார் அப்படின்னு கேட்டாங்க. நீங்க சொல்லுவீங்க சலீம் அலி. சரியா? பேர்ட் மேன் சொல்றேன். சரி, அப்ப இந்த வீட்டுல இது மாதிரி குருவி, காக்கா, மற்ற மைனாக்கள் எல்லாம் வரும். அதனால யாராச்சும் கொஞ்சம் அரிசியோ சோறு வச்சிருக்கியா? தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கியா? கொஞ்சோண்டு தண்ணி வச்சிருக்கியா? அது குடிச்சிருக்கா? காக்கா எல்லாத்துலயும் வந்து குருவி வச்சிருக்கியான்னு கேட்டாங்க. இது காக்காவுக்கு காக்கா நீர் வைக்கிறாங்க. இது குருவி நீர் வைக்கிறாங்க. வச்சா எல்லாம் தான் சாப்பிட்டோம். குட்டி குருவியா? சரி, சிட்டுக்குருவியா? ஒரு சின்ன குருவிக்கா? சரி சரி சரி. இந்த குருவினுடைய அந்த குட்டிக்கு நம்ம சோறு குடிக்கிறாங்க வச்சு. சோறு குட்டியா? சுகர் வந்துட்டு போதுமா? சோறு சாப்பிடுமா? பழம் ஊட்டியா? சரி சரி. தாயாள் மாதிரி இல்ல, இந்த சின்ன சின்ன குட்டி சிட்டுக்குருவிக்கும் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. அப்பெல்லாம் உங்க வீட்டுல நிறைய குருவிகள் வருமே, வருதா? சரி சரி. பூச்சி கறி வைக்கப்பட சண்டை பூச்சி. சரியா? அப்ப தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை நமக்கு தருகின்ற அந்த உணர்வை, அதாவது இயற்கையை நேசிக்க வேண்டும் என்கின்ற உணர்வை நாம எல்லா உயிரினமும் செலுத்துதல் வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? காக்கா குருவிகள்லாம் நமக்கு தண்ணி வேணா நம்ம வீட்டுல போய் வைக்கிறோம். அப்ப எல்லா இடங்களிலும் தண்ணி இல்லாத போது வெயில் நிலங்கள எல்லாத்தையும் ஏரி குளங்கள் எல்லாம் காஞ்சி போச்சு. அந்த குருவிகளை எங்க போய் தண்ணி குடிக்கும்? நீ வந்து வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுக்கிற. எதனா வெளில போய் காசு வச்சு வாங்கி குடிக்கிற. பூட்டியில அடிச்சு வச்சிருக்காங்க கூட. முன்னெல்லாம் வந்து தெருக்குழாயில இருக்கும், அங்கங்க தண்ணி வரும், அங்க போறோம் அப்படியே குடிச்சிட்டு போயிட்டே இருந்தாங்க. எந்த வியாதியும் இல்லாம ஆரோக்கியமா இருந்தாங்க. இப்ப சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை வச்சுட்டு குடிச்சிட்டு தண்ணீரே இல்ல, தண்ணீர் மாதிரி ஒரு பொருளை குடிச்சிக்கிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப இருக்கிறவங்க. அதனால அந்த குருவிலாம் எங்க போய் தண்ணி குடிக்கும் இல்லையா? நிறைய காணொலி நீ பார்த்துருப்ப. இந்த பாம்பு, அதுக்கப்புறம் இந்த அணில், இதெல்லாம் வந்து யாராச்சும் தண்ணி எடுத்துட்டு போனாங்கன்னா அப்படியே அவங்க கிட்டே ஓடி பண்ணும். அப்புறம் அவங்க தண்ணி எடுத்துட்டு விட்டாங்கன்னா அப்படியே குடிச்சிட்டு ஓடி. பாத்துருக்கியா? இந்த காணொலி பாத்துருக்கியா? நீ பாக்குறியா? பாத்து எல்லாம் பாத்துக்கலாங்களா? இதுதான் எப்பயாச்சும் வாய்ப்பு கிடைச்சா பாரு. இப்ப எதுக்காக தண்ணி அந்த ஜீவராசிகளுக்கு தண்ணி எங்க கிடைக்கும்? நாம தான் வைக்கணும். அப்ப நம்ம வெளியில வச்சோம்னு சொன்னா அதெல்லாம் நான் வந்து குடிச்சிட்டு உங்க வாழ்க்கையில சொல்லிட்டு அதுக்கப்புறம் போவோம். சொல்லுங்க. பிரின்சிபல் சொன்னாரு, சில பேர் கேர்ள்ஸ் வந்து உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு எக்ஸாம் மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு போறாங்க சார்.
அந்த மாதிரி போக கூடாதான். முடியலன்னா லீவ் எடுத்துக்க சொல்லிட்டாரு சார். வந்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு தலைவலி இது அது எதுன்னு சொல்லிட்டு இடையில போக கூடாது. ரொம்ப எமர்ஜென்சி முடியலன்னா நம்ம சொல்லலாம். இல்லைன்னா அந்த மாதிரி இடையில போக கூடாதுன்னு சொல்ல சொன்னேன் சார். கேட்டுச்சாமா? நல்லது. அடுத்தது பாருங்க. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளுக்கும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கருணை உள்ளத்தோட நடந்து கொள்ளுங்கள். அந்த அம்மாவை போல கருணை உள்ளத்தோட நடந்து கொள்ளுங்கள். சரி, அடுத்தது வேளாண்மை தொடர்பான சொல்லாகிறது உருவாக்க தேவையில்லை. நிற்க அதற்கு தக. கோபம் வரும்போது என்ன பண்ணுவேன் ஐயா? கோபம் வரும்போது நாங்களாம் வந்து மதுரைக்கார பக்கத்துல வீச்சல் இது போய் என்னத்துங்க வருத்தப்பட்டுக்கிட்டு ஏன் நடக்கும் பாருங்க. முகம் இயல்பு நிலையிலிருந்து மாறுதல். ஆமா, கோபம் வந்துச்சா நான் கோபத்துல இருக்கேன் சொல்லியா, கண்ணுல சவப்பாயிட்டு அப்படியே முதல்ல கட்டிச்சு பல்ல கட்டிச்சுட்டு 2 பல்லு காணாம போற மாதிரி கட்டிச்சு கடம்புறாங்க போட்டு கட்டிச்சு. அந்த முகத்தை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். பண்ணக்கூடாதா இந்த முகத்தை என்னால பார்க்க முடியல இப்படின்னு என்ன பண்றா தப்பிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சரி, அப்புறம் பதற்றம் இருக்கும். அப்படியே கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி பதற்றமா இருக்கும். சரி, இப்ப கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்படுவேன். என்ன பண்ணுவ நீ கோபத்தை வந்துச்சுன்னா? அபூர்வா பூர்விகா சொல்லு, என்ன பண்ணுவா? தேம்பி அழுவியா? என்ன பண்றது? என்னால வேற பண்ண முடியாது. என்னால அழுதான் முடியும். எனக்கு எங்க அப்பா இருக்காரு, எங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்களாம் திட்டுறாங்க, கோவப்படுறது இருக்கு. இல்லன்னா வேற என்ன பண்ணுவா? இல்லம்மா, நீ பார்த்தா சாப்பிடுற மாதிரியே தெரியலையே. இல்ல சாப்பிடுற மாதிரி தெரிஞ்சு இந்த பிள்ளைய பார்த்தா சாப்பிடணும் நிறைய. புரியுதா? முன்னாடி சொல்லிருக்கணும் நானு, உனக்கு சொல்லிருக்கணும் நானு. சாப்பிடுறியா ஒழுங்கா? ரைட். இப்ப செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நாம் பல்வேறு இடங்களிலே பயணிக்கிற பொழுதும் உட்காரமா கோபம் ஏற்படுவதற்கான பல்வேறு சூழல்கள் நமக்கு ஏற்படும். நீ கோபம் வந்துச்சா நம்ம சொல்லுவ? அமைதியாக இருப்பது சால சிறந்தது. நீங்க கோபம் வளரணும் சரி. ஆமா புரியாமா? சரி வராத. சரி, ஒருவேளை நானே போக மாட்டேன்னு வச்சுக்கேன், வெளியேற்றி ஒன்று அப்படியே குடும்பமா என்ன பண்ணுங்க. என்னடா இது புதுசா இருக்கு, நீ தான் எதுவும் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒண்ணு பதில் பண்ணணுமேப்பா, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்ல. அந்த கோபத்தை தணிப்பதற்காக, கோபத்தை வெளிப்படுத்த தேவையில்ல, கோபத்தை தணிப்பதற்கு என்ன பண்ணுவான்? நீ என்ன பண்ணுவ? கொல்ல பெண்கள் இருக்க வேண்டியது என்ன பண்றீங்க? என்ன பண்றாங்க? குறைப்பதற்கான வழி, நீ கட்டுப்படுத்துவதற்கான வழி சொல்ற. குறைப்பதற்கான வழி, தண்ணி குடிச்சிருங்க. ஒரு சொம்பு தண்ணி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே குறைஞ்சிடும். அதுக்கப்புறமா உட்காந்து யோசிச்சு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கோவப்படுறாங்க என்ன செய்யலாம், நம்ம அது கோவப்படுத்தாத மாதிரி நம்ம ஏதாச்சும் வேலைகளை நம்ம மாத்திக்கலாம், போயிடணும். புரியுதா? அப்ப இன்னொன்னு, முகத்தை கண்ணாடியில போய் பார்க்கணும். முகம் கழுவி இருக்கணும், இல்லைன்னா கண்ணாடியில போய் பார்க்கணும். ஏன்னா நீயே பார்க்க மாட்டேன், நான் கோவப்படக்கூடாது, இந்த முகத்தை நம்மளால பார்க்க முடியாது, மத்தவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், கண்ணாடியில போய் பார்க்கணும். புரியுதா? இனிமே கோபம் வந்துச்சுன்னு சொன்னா அதனாலதான் நான் எப்பவுமே கை வச்சிருக்கேன் கண்ணாடி எடுத்து. ஆமாவா? அதுதான் வச்சிருக்கியா பையில? இருக்கும், இல்லாம இருக்காது. பெண்கள் வச்சு எல்லாம் பத்தி யாருக்காச்சும் சரி நீங்க வச்சிருக்க மாட்டீங்க. வீட்டுல வீட்டுல என்ன பண்ணணும்னா தனியா அது ஒரு கீட் வச்சிருக்கீங்க, அது 2000 3000 அடிச்சு போட்டு அழுது வாங்கி வச்சிருக்கணும். அது பயன்படுத்ததே இல்லைனா கூட வரிசையா இதுதான் எல்லாத்தையும் தனித்தனியா வாங்கி வச்சுக்கணும். அப்படியே இந்த நேரத்துல வண்ணம் ஆடைய போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கி அதுக்கேற்ற மோதிரம் அது மாதிரி ஒரு 10-20 வாங்கி வச்சிருக்கோம் வரிசையா இல்ல. வெளியில போகும்போது அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் அது மாட்டிட்டு
அப்ப அங்க சந்தேகம் வந்தவங்க யாருக்கு அடிக்கடி கண்ணாடி பார்ப்பாங்க, நம்ம அழகாதான் இருக்கிறோமா, நமக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. ஆமா தானே, சந்தேகம் அதிகமா இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கண்ணாடி எடுத்து எடுத்து பார்த்துருவோம். கவனிக்க எந்த 2 மணிக்கு வாசனை இந்த மாதிரிலாம் இருக்காங்க சரியா. அப்ப முகத்தை நாம் எதற்காக பார்க்க வேண்டும் என்று சொன்னா, அந்த நேரத்துல நம் முகத்தை நாம் பார்க்கிற போது நமக்கே கொஞ்சம் பிடிக்காது, அதை கோபம் தானாக சிரிப்பு வந்துடும் சில நேரத்துல, இல்ல அது கோபம் கொஞ்சமா குறைஞ்சிடும். புரியுதா, கோபப்படுற முடிஞ்ச எப்படி முகம் முகம் எப்படி இருக்கா அப்படின்னு நீ திட்டிடுவே. நான் அந்த பார்த்து சொன்னேன், நீ அந்த பார்த்து முகத்தை பாக்குறேன், நீ முன்ன சொல்ற நீ திட்டிக்கிறன்னு அர்த்தம். புரியுதா, ஆனா கோவப்படாது, எது வந்தாலும் அதுக்கு வேற வழி, மாட்டு வழி இருக்கு, அது நீ சரி பண்ணிப்போ சரியா. ரொம்ப கண்ணபுந்தமா இருக்கு, என்னால பார்க்க முடியல, உன் முகத்தை முன்னாடியே பார்க்க முடியல, மத்தவங்க எப்படி பார்ப்பாங்க, அதனால குறைச்சிக்கோ வர நல்லா இருக்கு சரிம்மா, நாளைக்கு எழுதி வந்துடுறேன். அடுத்து பாருங்க, உள்ளேயே ஒழித்துக் கொள்வது. உள்ளே மறைச்சிட்டு என்ன தரமான அர்த்தம், இந்த யானை டாக்டர் சொல்லும் போது ஒரு கதை சொல்ல மறந்துட்டேன். இந்த யானைகளுக்கு, பெண் யானைகளுக்கு மதம் பிடி சொல்லி கிடையாது சொன்னாங்கல்ல, கேட்டீங்களா? பெண் யானைகளுக்கு மதம் பிடி சொல்லி கிடையாது, ஆண் யானைகளுக்கு தான் மதம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மருத்துவ ஆய்வு என்ன சொல்லுது, பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமாக இதய அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு வந்து செத்து போறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா, இதுதான் காரணம். உள்ளே அவனுக்கு வருகின்ற கோபம் அதெல்லாம் என்ன பண்ண அவ்வளவு கூட பொறிச்சுக்குவான். இருந்தாலும் நம்ம தாங்கிக்கலாம்டா, நம்ம என்னதான ஆம்பளை இப்ப தாங்கிடுவோம். ஒரு நாள் டம்மு அடிச்சிருவோம், பலூன் மாதிரி தானே, பலூன் ஊத 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 பெருசாகிட்டே இருக்கான், அது ஒரு குறிப்பிட்ட அளவு தானே தாங்குவோம். அதுக்கு மேலே இங்க மட்டும் போட்டு ஊதிட்டே என்ன பண்ணலாம் டம்மி. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. ஏன் அவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் வராது, வரும் உடனே என்ன பண்ணுவோம், பக்கத்துக்கு இறக்கி வச்சிருவோம். அது வந்து இப்படி ஆச்சு எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. என்ன கஷ்டம் வந்தாலும் உள்ளுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க, கட 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 கடன்னு ஒப்பிச்சு பேத்த மத்தவங்கிட்ட சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அதனால அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு கண்ணீர் வச்சுக்க மாட்டான். ஏன்னா அவன் ஆண் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் பொறுத்து கொள்வேன், உள்ள பொறுத்துக்கிட்டு இருப்பான். ஆமா நீ பொறுத்துனே அது பின்னாடி பெருசா வச்சுப்பாரு இல்ல. அது மாதிரி உள்ளே ஒழித்துக் கொள்வதனால கைகள் நடுக்கும், அப்படி ஒரு பதற்றம் நடுக்கம் என்பது ஏற்படுகிறது, தடுமாற்றம் பேச்சில தடுமாற்றம் என்பது ஏற்படுகிறது. அதனால என்ன பண்ணாதீங்க, நீங்க அடக்கி வச்சுக்காதீங்க. ரைட்டு. அமைதியாவது, வியர்ப்பை பெருகுதல், தவறான முடிவெடுத்தல். அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நீங்க பாக்குறது உயரமா இருக்கலாம். ரைட்டு, 2 ஸ்கூல் போட்டு அது இருக்கக்கூடிய ஏதாச்சும் பொருள் பாக்குறாங்க, தேடி பாக்குறாங்க, தேடி பார்த்துட்டு அதுக்கு அந்த வேலையை காட்டிடலாம் கொஞ்ச நேரத்துல இல்ல. ஆமா, இது ஒரு 5 நிமிஷம் தாமதிச்சு வச்சுக்கேன், நான் இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய செய்தி எவ்வளவு இருக்குது, நான் போயிட்டு இது மாதிரி நான் செய்தா அப்படின்னு நீ சொல்லிட்டு சரியா. அந்த வேகத்திலேயே போய் எதையும் முடிவெடுக்க கூடாது, கொஞ்ச நேரம் அங்கே சரி 1 மணி நேரம் பொறுத்து நீ பண்ற அதை அந்த வேலை செய்யறதுன்னு முடிவு பண்ணிச்சுன்னா நீ செய்யலாம். ஆனா நாம அந்த முடிவு எடுக்கவே மாட்டோம். உளவியல் நிபுணர்களும் சரி, மனித உயிர்களை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற எல்லா உலகங்களும் சொல்லுகிற செய்தி, அந்த மாதிரியான ஒரு தற்கொலை எண்ணம் நமக்கு தோன்றுகிற பொழுது நாம் ஒரு மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரம் தவிர்த்தால் கூட அந்த முடிவிலிருந்து திரும்ப கட்டாயமா அவங்க பின்வாங்கிடுவாங்க, எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த கோபத்துல அப்படியே அந்த 1 நிமிஷம் தான் போயிட்டு டக்கு 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 டக்குன்னு முடிச்சிட்டு இருக்காரு. அந்த கோபம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கோபத்துல என்ன பண்ணாங்க, கொஞ்சமா குறைக்கிறது வழி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா எந்த வேலை தப்பான முடிவு நம்ம எடுக்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? அதனால உலகத்திலே மிக கோழையான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த தவறான முடிவெடுத்தல். புரியுதா? அப்ப அந்த கோழைகள் மட்டும்தான் உலகத்துல வாழ தகுதியே இல்லை அப்படின்னு எண்ணக்கூடிய கோழைகள் தான் அந்த முடிவை எடுப்பார்கள், வேற யாரும் அதை எடுக்க மாட்டார்கள். என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்துல பிறந்த குழந்தை முதல் இறக்குன்றது அந்த கிழவன் வரைக்கும் பிரச்சனைகள் இல்லாத ஒரே ஒருத்தர் கூட கிடையாது. சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்க, எனக்கு பிரச்சனைகளே இல்லை, ஒருத்தர் கூட உலகத்துல கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான பிரச்சனைகள் தானே. அப்ப அந்த பிரச்சனை அவங்க சமாளிக்கணும் சொல்றாங்க. உனக்கு வந்து பிரச்சனை சமாளிச்சானா இருக்கணும், அது விட்டு நீ பாட்டு போய் தூங்கிட்டு அர்த்தம் எப்படி சரிப்படுமா? அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல, எல்லாருக்கும் அந்த பிரச்சனை அதான் தீர்வுன்னு சொன்னா எல்லாருக்கும் கிளம்பிடலாமா மேல? சீக்கிரமா கிளம்பிடலாமா?
அதனால அது ஒரு தீர்வே கிடையாது. அது உலகத்தில் முதல் தர கோழைகள் செய்கின்ற வேலை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? எதுவாக இருந்தாலும் அதை நம்ம சமாளிக்க முடியும். என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை நம்ம சமாளிக்க முடியும் உலகத்துல. அப்படிங்கிற போது நமக்கு வந்தது ஒரு விதமான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுக்கு அப்போ அமைதியானா வியர்வை பெருகும், தவறான முடிவெடுக்கும், அப்படியே அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அந்த சைலண்டா இருக்கிறவங்க தான் ரொம்ப கேலியா இருப்பாங்க. நம்ம கேள்விப்படுவோம். கடவுளை கடவுளை கடவுள் பேசி விளையாடி சிரிச்சுட்டு இருக்கவங்களாம் நம்பிடலாம். இப்படி எது அமைதியா உட்காந்துருக்கீங்களா? வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. ஓகே, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். அப்படின்னா இந்த மாதிரி யாராச்சும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களாம் வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். உஷாரா இருக்குங்க. அது மாதிரி இருக்கலாம். புரியுதாமா? புரியுதாமா? புரியுதா? எந்த அம்மா புரியுதாமா? சரி. எதிர்மறையாக காட்டுவது, எதிர்மறையாக காட்டுவது என்ன அர்த்தம்? போய் அதுக்கான பதில் தீர்வை ஏற்படுத்துவது என்ன நடக்கும்? அப்படி அந்த அதுக்கான எதிர்மறை எண்ணங்களை நாம் உருவாக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன நடக்கும்? தலைவலிக்கும், பொறுமை இழப்பும். கோபப்படுத்திட்டாங்க, நாட்டி ஜூன் கிளப்புறாங்க, நானும் என்னால ஒன்னும் கட்டுப்படுத்த முடியலையே. எனக்கு வந்து கோபத்தை நான் கட்டுப்படுத்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷம். ஏன்னா தினம் என்பது அது எப்படிப்பட்டதுன்னா, அப்படியே கொஞ்சம் நம்ம ஆதித்யம் கூட படிச்சிருக்கோம்ல, அறஞ்செய்ய விரும்பு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? 6வது சினம். ஆறுதல்னா அப்படியே ஒன்னாவும் போயிடணும். சூடா இருக்கு சாதம், நாம எதுவுமே பண்ண தேவையில்ல. கொஞ்சம் அப்படியே தட்டுல கொட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எடுத்துக்கலாம், அதுவாகவே ஆறிடும். நாம எதுவுமே பண்ண தேவை, ஊற தேவையில்ல, பண்ண தேவையில்ல. சீக்கிரமா பாருன்னா நீ ஏதாச்சும் எடுத்து விரிச்சுட்டு நடப்ப, பேன் போட்டு விட்டுருவ, எல்லாத்தையும் பண்ணுவேன். நீ கொஞ்ச நேரம் விட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு என்ன ஒண்ணுமே. அப்போ அப்படிப்பட்ட ரொம்ப கொதிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதே அப்படியே லேசா சாதாரணமா விட்டா ஒண்ணுமே நான் அதுக்காக என்ன பண்ண மாட்டோம், போது கொட்டி வச்சுட்டோம். இந்த ஆறுதான் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஆறிடும். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்க வச்சுங்களேன், அதுதான் நடக்கும். அதுலயே அமைதியாயிரும். அதனால நீங்க அதுக்காக நான் இப்ப என்ன பண்ண போறேன், என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த போகிறேன், நான் என் கோபத்தை கட்டுப்படுத்த போகிறேன், எதுவும் தேவை. சரி, உங்களுக்கு வேற ஏதாவது பிடிச்ச ஒரு செயல் இருக்கும்ல, பிடித்த செயல் இருக்கும்ல, பாடல் கேட்பது, ஆடுவது, சாப்பிடுவது. நான் சாப்பிடறது பத்தியே சொல்லியிருக்கேன், எதிர்மறையாவே நீ சொல்லிட்டு இருக்கேன். நீ சாப்பிடவே மாட்டேங்கிற, ஆனா நீ சாப்பிடறத பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? சிலதான் நான் பிள்ளைகிட்ட கேட்டோமா, பிள்ளை சொல்றாங்க, என்னன்னா உனக்கு கோபம் வந்தா என்ன பண்ணலாம் ஐயா, எனக்கு பிடிச்ச உணவு இன்னொரு ஆசிரியர் சொல்லிக்கிறேன். ஒரு ஆசிரியர் அதிகமான கோபம் சொன்னாங்க கேட்டா சொல்றாரு, எனக்கு பிடிச்ச ஒரு உணவு இருக்கு ஐயா, போவேன் நீங்க சில வகைகள் தான் வகையாரா கலப்புட்டாங்க, இயல்பா சாப்பிடுறத கூடுதலா நீங்க வச்சு இறக்கிட்டு புரியுதா? அந்த மாதிரி யாரா இருக்கியா? கோபம் வரும்போது வச்சு காட்டுவாங்க, இயல்பா சாப்பிட இருக்காமப்பா, பரவாயில்ல. ஒரு கூட்டத்தை நீ கை ரொம்ப சாப்பிட்டு வச்சு நீ அடிச்சுட்டு கூட்டத்தில் ஒருத்தர் கட்டாயம் இருப்பாங்க. கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு சாப்பிடுவதை தீர்வாக வைத்துக் கொண்டவர்கள் ஏறலாம் அப்படிங்கறத நம்ம உறுதியா இருக்கலாம் இல்லையா? கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்களப்பா, ஆமா நான் இன்னொரு கூட்டத்தை இன்னொரு வகுப்புல போட்டோம்னா வேற ஒண்ணும் இல்ல, இன்னொரு வகுப்புல நான் கேட்கறது ஒரு அப்படி சொன்னாங்க. புரியுதா? ரைட், சரி. இப்ப நம்ம பார்த்துக்குவோம். அப்போ அந்த மாதிரி ஏதாவது எதிர்மறையா காட்டணும்னா தலைவலிக்கும், பொறுமையை இழந்து பெறுவோம். இதனால நாம் செய்ய வேண்டிய வேலை கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்படுதல். கட்டுப்படுத்துவதற்கு வழி என்னென்ன இருக்கு? நான் கூட 2 வழி சொல்லியிருக்கேன். ஒன்று குடிப்பது, மற்றொன்று கண்ணாடியில் பார்ப்பது, மற்றொன்று வேற என்ன சொல்லலாம். இப்ப இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். ஆமா, பிடித்த உணவை, பிடித்த நடனத்தை, பிடித்த பாடலை கேட்பது, இந்த மாதிரி பிடித்த விஷயங்களை செய்வது அந்த கோபத்தை கட்டுப்படுத்துகின்ற வழி. சரி, அடுத்தது படிப்போம் பயன்படுத்துவோம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நான் ஆங்கிலத்துல படிக்கிறேன், நீங்க தமிழ்ல படிங்க. ஆர்கானிக் ஃபார்மிங், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், வேதியியல் யாரும் ஒருத்தர் மாற்றி சொன்னாங்க தானே.
கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், ஆமா ஷெல் சீட்ஸ், ஃபார்ம்யார்ட் மேன்யூர், ரூட் நோட்ஸ், முடிச்சுகள், வேர் முடிச்சுகள், ரைட். ஹார்வெஸ்டிங், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், அறிவை விரிவு செய்யுங்கிற பகுதி கட்டாயமா ஒரு மதிப்பெண்ணுக்கு இப்ப தேர்வுடன் சந்திச்ச இல்லையா? அப்ப இயற்கை வேளாண்மை என்ற நூலின் ஆசிரியர் யார்? கோ நம்மாழ்வார். இயற்கை வேளாண்மை என்ற நூலின் ஆசிரியர் பனைமரமே பனைமரமே சிவசுப்பிரமணியன். சிவசுப்பிரமணியன். யானைகள் அழியும் பேருயிர் யோகானந்த். முகமது அலி யோகானந்த். ஆமா. எலிபேண்ட்ஸ் majestic creatures of the wild. Shoshani. Shoshani. யாரே? Shoshani. மசானகு ஃபுகோகான்னு ஒருத்தர் நம்ம பார்த்தோம். அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னு பார்த்தோம். அவர் என்ன நூல் எழுதினாரு? 1978 ஒற்றை வைக்கோல் புரட்சி. சரி, அடுத்த திருக்குறள் தான் ஆரம்பிச்சிடலாம். பார்த்த திருக்குறள் நீங்க போச்சு. ரைட், மற்றதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.